அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன பிரச்சனை சாமி? என்ன துரத்திட்டு வராங்க சாமி. ஏன் பங்காளி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க பங்காளி துரத்துறேன்? வாகன கடனுக்காக பொட்டி கூட காரியல என்ன துரத்திட்டு வர்றா? நீ டிம்பம் காட்டுல இருக்கிற பொண்ணு தானே? ஆமா சாமி. ஆமா, உன்னை யாரு துரத்துனாங்க? ஏன் துரத்துனாங்க? ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வித்துட்டு உப்பு புளி வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி போயிட்டு இருந்தோம். அப்போ சாராய கடை கவுண்டர் மகன் மத்த எல்லாரும் காட்டுக்குள்ள சந்தன மரத்தை வெட்டி திருட்டுத்தனமா லாரியில லோடு அடிச்சிட்டு இருந்தாங்க. தனியா மாட்டிக்கிட்ட என்ன கெடுக்க பார்த்தா சாமி புண்ணியத்துல தப்பி கண்ணு மண்ணு தெரியாம இங்க ஓடி வந்துட்டேன். இனி நான் காட்டுக்குள்ள தனியா போக முடியாது. என்னை எப்படியாவது நீங்க தான் சாமி கொண்டு போய் விடணும். முதல் தடவை இப்படி நடக்குதா இல்ல ஏற்கனவே இப்படி நடந்திருக்குதா? எதையும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு எங்க ஐயா மூப்பேன் சாமி முன்னாடி வச்சு சத்தியம் வாங்கிட்டாரு. வேற எதையும் என்ன கேட்காதீங்க. சித்தப்பனுங்க வெளியே போயிருக்காருங்க. பெரியசாமி உள்ள இருக்காருங்க. பங்காளி என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? கத்துக்கிட்டியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மிரி மிரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்த. ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாமா? உட்காருவா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ இவரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றேன்னு தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவே விசில் அடிப்பியா? விசில காட்டடி எப்படி? சுமாரா இருந்துச்சு. கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா?
அவன் வாரண்டோட வந்திருக்கான்ல, கூப்பிட்டா போக வேண்டியதானே. மல்லு கட்டிட்டு இருக்கீங்க, விளக்கல்ல. ஏதோ பேசணும்னா வக்கீல் வச்சு கோர்ட்ல பேசணும். தங்கவேலு, நீ கூட்டிட்டு பாப்பா. ஏய், பல்லு பகடெல்லாம் கழண்டு போய் நத்தமா கொட்டுது. போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போறதுக்கு இருந்த ஒரே சொந்தத்தை அவனுங்க உயிரோட கொளுத்திட்டானுங்க. தகவல் தாயபாவை கொண்டுட்டானுங்க. அந்த கொலகார பாவிகளை குடும்பத்தோட தூக்கில ஏத்தாம சாக மாட்ட. தகவல் அன்னைக்கே நீ சொன்னது கேட்டு அவனுக்கு உள்ள தள்ளி இருந்தா என் பொண்ணு வாழாவட்டி அவன் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாள. அவளோட சாவுக்கு நானே காரணமாயிட்டு. தகவல் என்ன படிச்சிருப்பா. தாயம்மா என் தங்கச்சி மாறி அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படாம லட்ச பணத்தை கொடுத்தி தங்கவேலு. அந்த பணத்தோட நாங்க போட தங்கவேலு. அங்க பணமாயிட்டு இருந்த என் பொண்ணத்தான் தங்கவேலு எனக்கு காட்டினானுங்க. அட பாருங்களா, உங்களுக்கு பணம் தாண்டா வேணும், அந்த பணத்தோட நான் வந்திருக்கிறேன்டா, என் பொண்ணை கொடுங்கடா, என் பொண்ணை கொடுங்கடான்னு கதறட தங்கவேலு. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை வச்சு எரிச்சுட்டானுங்க தங்கவேலு. காலம்பூரா என் பொண்ணை வச்சு காப்பாற்றுவாங்க தகவல் அவன் கையில பொண்ணை பிடிச்சு கொடுத்த. ஆனா என் பொண்ணையே ஒரு முடி சாம்பலாக்கி என் கையில கொடுத்துட்டான தகவல்.
உயிரோட எரிச்சியே இப்ப உயிரோட மதிப்போட புரியுதாடா? தங்கவேலு என்ன அடிச்சு கொண்டாங்க ஏதோ ஒண்ணு கோட்டை பேசிட்டான் இது கோர்ட்ல பேசுற விவகாரம். ஐயா, இப்பவும் சூலூர் கவண்டம்பாளையம் ஜமீன்தார் துரைசாமி கவுண்டர் எழுதி கொண்ட பிராதி. என் ஒரே மகள் தாயம்மாவும் அவளது கணவன் பெரியசாமி மாமனாரும் மாமியார் கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள். கர்ப்பிணி பெண் என்று பாராமல் அவளை கதற கதற உயிரோடு எடுத்து கொன்று விட்டார்கள். ஏண்டா, கர்ப்பிணி போன கதற கதற கொண்டுட்டு என் கல்யாணம் என்ற பரதேசி தாய இந்த நாயத்தை நாங்க கோர்ட்ல போய் சொல்லுமா?